இன்றைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா ஊமத்தங்காயை பத்தி பேச போறோம். இந்த ஊமத்தங்காய் அதாவது தீய சக்திய அறுத்து எடுத்துரும். இந்த ஊமத்தங்காயை உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதுல இந்த நல்லெண்ணெயை ஊற்றி இரவு வேளையில அதாவது தீபம் போட்டால் அவ்வளவு தீய சக்தி வெளியேறிடும். இந்த ஊமத்தங்காய நாம வீட்டு வாசப்படியில ஒரு மஞ்சள் நூலால கட்டி தொங்க விட்டாலா அவ்வளோ நன்மை. இந்த ஊமத்தங்காய நாம ஒரு வியாபாரம் செய்யறோம், அந்த இடத்துல இது பாதியாக அறுத்து 2 பக்கமும் தூக்கி வீசி எரிந்து விட்டால் அந்த வியாபாரம் கந்திருஷ்டி எல்லாம் சரியாயிடும். இந்த ஊமத்தங்காயில வசிய சக்தியும் உண்டு. வசியம், ஆண் வசியம், பெண் வசியம் பண்ணலாம். இந்த ஊமத்தங்காயில உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதோட நாட்டு மருந்து கடையில் உள்ள மூலிகை பொடிகளை இது உள்ள அடைத்து மஞ்சள் நூலால் சுத்தி இது ஒரு பூமியில புதைத்து வைத்து ஒவ்வொரு வாரம் கழித்து இதை எடுத்து இதுக்கு மந்திர உபதேசம் இருக்கு அப்படி சொல்லி அரைத்து அவர்களுக்கு இதை அந்த பூமியிலிருந்து எடுத்து ஒரு வாரம் கழித்து எடுத்து மந்திர உபதேசம் இருக்கு சொல்லி இதை அம்மியில் வைத்து அரைத்து அது செய்ய வேண்டிய பக்குவத்தோடு கொடுத்தால் அவர்கள் வசியமாயிடுவார்கள். ஆனால் தவறாக பயன்படுத்தக்கூடாது. இதுவும் தவறுதான். அதாவது தவறா போறவங்கள மட்டும்தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய கணவர் வேறு பெண்ணோட போறார், என்னுடைய மனைவி வேற கணவனோட போறாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம குடும்பம் அல்லலாட்டப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு.